தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். நான் என்னோடய பெயர் மார்ட்டின் ரெக்ஸ், பட்டுக்கோட்டை, அண்ணா நகர், 24வது வார்டு. இது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தோட ஒரு முக்கியமான கோரிக்கை. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை இப்போ தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தளபதியோட இந்த ஆட்சியில் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு வரும்போது எல்லா மக்களோட கோரிக்கைகளுமே உடனுக்குடன் நடக்குது, உடனுக்குடன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால எங்கள் பிரச்சனையையும் முதல்வர் என்கிட்ட கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து இது ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக நான் முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016லேருந்து நாங்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து போயிட்டுருக்கோம். 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அண்ணா நகர் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டையில் எங்களோட பகுதி. இது பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பகுதி. பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக ஒரு ரயில்வே லைன், அதுக்கு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், பூமலியார்குளம், பாரதி நகர், லட்சுமி நகர், ஓடக்கரை, சீனிவாச நகர், ஆர்வி நகர், சிவக்கொல்லை, நைனாங்குளம், அதுக்கப்புறம் பள்ளத்தூர் பஞ்சாயத்து, கோட்டாக்குடி பஞ்சாயத்து, பண்ணவயல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 வார்டு 4 பஞ்சாயத்தை உள்ளடக்கின பகுதி. இது எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைடு, இந்த தண்டவாளத்துக்கு இந்த பகுதி தென்பகுதியில் உள்ள ஏரியாக்கள். இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு 10,000 குடியிருப்புங்கிறது கம்மி. ஏன்னா இந்த 3 வார்டில் மட்டுமே ஒரு 10,000 குடியிருப்பு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கிட்டத்தட்ட பள்ளத்தூர் ஊராட்சி வரைக்கும் நம்ம கணக்கீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 10,000த்துக்கும் அதிகமான ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இந்த தென்பகுதி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்காங்க. என்ன பாதிப்பு அப்படின்னா, இப்போ பட்டுக்கோட்டை பகுதியையும் இந்த டவுனையும் இந்த சைடு உள்ள இந்த தென்பகுதி அண்ணா நகருக்கு உள்ள இந்த பகுதிகளையும் இணைக்கக்கூடிய 2 ரயில்வே கேட் இருந்துச்சு. ஒன்று LC 94 அப்படிங்கிற ரயில்வே கேட், அதுக்கப்புறம் LC 93 பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக வர்ற ஒரு ரயில்வே கேட். இந்த 2 கேட் இருந்துச்சு. இந்த 2 கேட்டில் இந்த LC 94ங்கிறது எங்கள் பகுதியையும் இம்மிடியேட்டாக இந்த டவுன் பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் வடப்புறம் தான் இம்பார்ட்டண்ட்டான, அதாவது பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஸ்கூல், கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூல் அந்த பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதியில் ஸ்கூல்லாம் வசதி கிடையாது, அந்த பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டு, அரசாங்க ஆஸ்பத்திரி, பஸ் ஸ்டாண்டு, இது எல்லாமே இந்த தண்டவாளத்துக்கு அந்த சைடு வடபுறம் தான் இருக்குது. தென்புறம் இந்த பகுதி மக்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் கிடையாது. இவங்க எல்லாமே அங்கிட்டு தான் போய் ஆகணும். எமர்ஜென்சினாலும் ஒரு பச்சைப்புள்ள ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த கேட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி தான் போய்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட 2012 வரைக்கும். இந்த 2012 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அகல ரயில் பாதை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அரசாங்கம் இந்த ரயில்வேயில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த LC 94ங்கிற கேட்டை எடுத்துட்டாங்க. மாநில அரசாங்கத்தோட ஒப்புதலோட இந்த கேட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருந்துச்சு, ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. அப்போ 2000 ப்ராசஸ் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல கேட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தோம்னா எங்கள் பகுதி மக்கள் எல்லாமே நாங்கள் போய் கேட்டோம். கேட்கும்போது இந்த இடத்துல கேட்லாம் வராது, மாநில அரசாங்கம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சிருந்ததில்ல. அதுக்கு அடுத்த கட்டமாக நான் அப்போ இருந்த முதலமைச்சர், அதுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்களுக்கும், அன்றைக்கி இருந்த சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும், அதே மாதிரி நம்முடைய திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அவர்களுக்கும், நம்முடைய தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை உதவி கலெக்டர் அவர்களுக்கும், இப்படி எல்லா அதிகாரிகளுக்கும், எல்லா அரசியல் தலைமைகளுக்கும்
நாங்கள் ஒரு பக்காவான மனுவை ரெடி பண்ணி இந்த சம்மந்தமாக அனுப்பியிருந்தோம். அதுக்கு எந்தவித நடவடிக்கையுமே இல்லாததுனால கிட்டத்தட்ட 2016 எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டம், கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம், கருப்பு கொடி ஏந்திய போராட்டம், ரயில் மறியல் போராட்டம், இப்படி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அதுக்குரிய திருச்சி கோட்ட மேலாளர் அவங்க டேரெக்டாக ஸ்பாட்டை விசிட் பண்ணி அன்னைக்கு பட்டுக்கோட்டை எம்எல்ஏவாக இருந்த திரு சிவி சேவன் அவர்களும் உடனிருந்து இந்த பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு தரோம் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து உத்தரவாதமாக கொடுத்தாங்க. அதன்படி 2019 2,38,00,000 மத்திய அரசாங்கத்தில் சேங்ஷன் ஆகி வந்துருச்சு. 2019 ஏப்ரலில் 2,38,00,000 சேங்ஷன் ஆன அந்த சுரங்கப்பாதை LC 94 சுரங்கப்பாதை திட்டமானது இப்போ கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் வரைக்கும் எந்தவித செயல்பாடுகளுமே இல்லை. இதில் லாஸ்ட் மந்த்து ரயில்வேலேருந்து அந்த இடத்துல தடுப்பு சுவர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் போய் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணதுக்கப்புறம் நம்ம தஞ்சை மாவட்ட கலெக்டர் செல்வி ரேவதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதத்துக்குள்ளேயே அதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒர்க்காக வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கிற வந்து நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதுக்கப்புறம் 1 மாதம் ஆயிடுச்சு. இது ஏன் இந்த இடத்துல வந்து சுரங்கப்பாதை வரணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த கேட்டுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற தூரத்தில் இருக்க ஸ்கூலுக்கு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கிறத நான் தனி ஒரு வீடியோவாகவே நினைப்பேன். இது அதுக்கு முன்னாடி நிறையா மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. எங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் வந்து இது பண்ணோம். எல்லா மீடியாலையுமே இது வந்திருக்கு. எல்லா அதிகாரிகளுக்குமே அதை பற்றியான தகவல் நாங்கள் அனுப்பியிருக்கோம். வீடியோவும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோட்டோஸ் நிறையா கொடுத்துருக்கோம். நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பச்சை பிள்ளைங்கள்லாம் அதில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவங்க வந்து இருக்கிற அந்த இன்னொன்று LC 93 கிரேட்டை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு 3 கிலோமீட்ரு சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து அவங்க போகிற டைம், ஸ்கூலுக்கு போகிற டைம்ங்கிறது பீக் அவர். அந்த ஹவரில் வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி ஏற்கனவே பட்டுக்கோட்டை அந்த நெருக்கடி பார்த்திங்கன்னா வாகன நெருக்கடிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம போகிறதே, பெரியவங்க போகிறதே ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் மரியாதைக்குரிய உங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு மதன் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலுமே இந்த ஏரியாவை பற்றியும் இந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை பற்றியுமே பட்டுக்கோட்டையில் எவ்வளோ ஒரு டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுவார். ஸோ இருந்தாலும் உங்களுடைய மேலான கவனத்தில் நான் அதை கொண்டு வரேன். அந்த நெருக்கடியான ஒரு இதில் வந்து எப்படி இந்த மக்கள், இந்த சின்ன குழந்தைங்க எப்படி கிராஸ் பண்ணி போக முடியும்? ஸோ அதனால் இது ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ இருக்க ஒரே வழிங்கிறது அந்த LC 93 அந்த கேட்டு மட்டும்தான். இப்போ அது வழியாக வந்து ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்க எமர்ஜென்சி, இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கும் அந்த கோல்டன் பீரியடும்பாங்க. அது ஒரு 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் அந்த கோல்டன் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அவங்கள வந்து ஜிஹெச்சி கூட்டு போய் ஒரு முதலுதவி பண்ணிட்டோம்னா அவங்கள காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த கோல்டன் ஹவர்ஸில் அவங்கள வந்து அந்த கேட்டு வழியாக கூட்டிகிட்டு போக முடியாததுனால இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 உயிர் போயிருக்கு. இதில் நம்ம வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியோட அம்மாவோட உயிரும் போயிருக்கு. இது வருவாய்த்துறையில் உள்ளவங்களுக்கும் தெரியும், பட்டுக்கோட்டை வருவாய்த்துறையில் உள்ளவங்களுக்கும் தெரியும், அவங்களோட உயிரும் போயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு கேட்டு தான், அந்த கேட்டை போட்டுட்டாங்கன்னா ட்ரெயின் வந்து கொடுக்கும்போது கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாலும் சரி அல்லது ஆட்டோவில் வச்சு நாங்கள் கூட்டு போனாலும் சரி அந்த இடத்துல நெருக்கடியில் மாட்டி அங்கிட்டு அவங்கள ஷிஃப்ட் பண்ண முடியாமல் இது வரைக்கும் 5 உயிர் போயிருக்கு. மனித உயிர்ங்கிறது ஒரு சாதாரண இது கிடையாது. ஒரு 5 உயிர் போயிருக்கு. இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த சைடு வந்து நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி எங்களோட குழந்தைகள் தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப பயமாக இருக்குது. உண்மையிலே அவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. எப்படி கரெக்டாக அவங்க போயிட்டு வந்தோடனே பொண்ணு உயிரை கையில் பிடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அனுபவிச்சிருக்கோம். ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி LC 94 பயணிக்காளர் நல அமைப்புன்னு அந்த அமைப்பின் மூலியமாகவே நம்ம ஏற்கனவே ஐயா எடப்பாடி அவர்களுக்கும்
அதற்கப்புறம் வந்து மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமே உங்களுக்குமே நான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட சிஎம் செல்லுக்கு என்னோட அந்த அமைப்பு சார்பாக நான் வந்து மெயில் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளுக்கும் மறுபடியும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 2,38,00,000 ஆல்ரெடி சேங்ஷன் ஆகிருக்கு. இது சம்மந்தமாக மதுரை ஹைகோர்ட்டும் இந்த இடத்துல வந்து சுரங்கப்பாதை போட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பட்டுக்கோட்டை உதவி கலெக்டர் செல்வி ஜெயஸ்ரீ அவங்க இங்கே உதவி கலெக்டராக இருக்கும்போது இந்த இடத்துல சுரங்கப்பாதை அமைக்கணும், அதுக்கு இடையூறாக யார் வந்தாலும் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டாகவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான குறிப்புகளை மாவட்ட ஆட்சியருக்கும் அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது இன்னமும் அந்த பாதை ஒரு நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது எங்களை மாதிரி ரொம்ப பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதனால தான் இதை வந்து தயவு கூர்ந்து நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். தயவு செஞ்சு இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், அன்றாடம் அவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், அப்படி உள்ள மக்கள் தான் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருடைய சார்பாகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பள்ளி குழந்தைகள், பச்சை குழந்தைகள் சார்பாகவும், நோயாளிகள் சார்பாகவும் நான் அந்த அரசாங்கத்தையும் அந்த தமிழக முதல்வர்களையும் கை கூப்பி நான் கேட்டுக்கிறது பண்ணால் கூடிய விரைவில் எங்களுக்கு பாதையை செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் நேரடியாக கூட வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வயசானவங்க அதை போக முடியாமல் கீழே விழுந்து அடிபடுறாங்கன்னு சொல்லி நேரடியாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. பாதையை எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு தரணும், சுரங்கப்பாதையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தயவு கூர்ந்து தமிழக மக்களுக்கு எல்சி 94 பயணிட்டாளர் நலமைப்பு அவருடைய ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பெயர் எஸ் மார்டின் ரெக்ஸ் மக்களின் சார்பாகவும் பயணிட்டாளர் அமைப்பின் சார்பாகவும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.